தமிழக அரசின் ஆதரவுடன் டைட்டன் நிறுவனத்தின் நிதி உதவியுடன் 3700 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடையும்படி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் மசவரம்பு எனும் பழைய நீரோடையை புனரமைத்த சிறுதுளி அமைப்பு. நீர்நிலைகளை புனரமைத்தல், மழைநீர் சேகரித்தல், மரம் நடுதல், திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்று சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் பணிகளை கோவை மட்டுமின்றி அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தி வரும் சிறுதுளி அமைப்பு கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் டைட்டன் கம்பெனியுடன் இணைந்து கோவை தொண்டாமுத்தூர் மதுவராயபுரம் பஞ்சாயத்து பகுதியில் உள்ள நொய்யல் ஆற்றின் முக்கிய கிளை நீரோடையான மசவரம்பு நீரோடையை புனரமைத்துள்ளது. இதன் திறப்பு விழா நீரோடை பகுதியில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் டைட்டன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் CK வெங்கட்ராமன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு திட்டத்தை திறந்து வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக தமிழக சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் மணிவாசன், நீர்வளத்துறையின் கோவை மண்டல தலைமை பொறியாளர் முருகேசன், சிறுதுளியின் தலைவர் SV பாலசுப்ரமணியம், நிர்வாக அரங்காவலர் வனிதா மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வனிதா மோகன் கூறியதாவது: மசவரம்பு நீரோடை நொய்யல் ஆற்றின் 34 கிளை நீரோடைகளில் ஒன்றாகும். மொத்தம் 5.7 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நீரோடையின் வழித்தடத்தில் 7 தடுப்பணைகள் உள்ளது. நீண்ட காலமாக தூர்வாரப்படாததால் வண்டல் மண் படிந்து அவற்றின் கொள்ளளவு கணிசமாக குறைந்தது. இதனை சிறுதுளி அமைப்பு டைட்டன் கம்பெனியுடன் நிதி உதவியுடன் கடந்த ஜனவரி மாதத்தில் புனரமைக்கும் பணியை துவங்கியது. இந்த நீரோடையின் முழு நீளத்திலும் அடர்ந்த புதர்கள் அகற்றப்பட்டு நீரோடையை தூர்வாரி ஆழப்படுத்தப்பட்டு அகலப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் 7 தடுப்பணைகளையும் மறுசீரமைத்து வலுப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 10 கோடி லிட்டர் நீர் சேமிப்பு திறன் உருவாக்கப்பட்டுள்ளது. வனவிலங்குகளுக்கு நீர் ஆதாரம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மனித விலங்கு மோதல்கள் மற்றும் வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதங்கள் கணிசமாக குறையும். 9 கிராமங்களில் உள்ள 3700 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு இத்திட்டம் பயனுள்ளதாக அமையும் என்றார். மேலும் இந்த புனரமைப்பு பணியானது நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதை உறுதி செய்யும் மற்றும் 100 விவசாயிகள் பயனடைவர். இத்திட்டத்தின் மூலம் கோவை புறநகர் பகுதியின் நீர்பிடிப்பு பகுதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற திட்டங்கள் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்கவும் உதவி செய்கிறது. இந்நீரோடையில் கூடுதலாக 3 தடுப்பணைகள் கட்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.